பர்கர் பண்ண போகிறேன். அதுக்கு இது பாருங்கள், கேரட்டு கொஞ்சம், தக்காளி, வெங்காயம், கோஸு, குடமிளகா இருந்தாலும் வச்சுக்கலாம், பேபிகார்ன் இருந்தாலும் வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது கொஞ்சம் சால்ட்டு, இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பர்கர் பண்ணுறதுக்கு சாஸ், மயோனீஸ், சீஸ். பர்கர் பண்ணே விற்கிறது நான் சாதா பண்ணு தான் வாங்கியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கணும். அதில் சாஸ், இதெல்லாம் ரெடிமேடாகவே கடையில் வைக்கிறது. என் பேரன் சொல்லுவோம், அம்மாம்மா நீ தாம்மா அம்மாம்மா அழகாக பண்ணுற, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு. எங்கள் அம்மாலாம் அப்படியே பண்ணி கொடுத்துருவா. ஏன்னா அவளுக்கெல்லாம் காய் நறுக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் இதை வண்டி கடையில் வாங்கி வச்சுட்டு அப்படியே தடவி. அடுத்து மயோனீஸ். அவள் எதுக்கு பர்கர் பண்ணி சாப்பிட்றா? இந்த டேஸ்ட்டுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. தடவிட்டு இந்த வெஜிடபிள்ஸையும் அது மேலே வச்சுட்டு நீங்கள் குடமிளகா, பேபிகார்ன் எல்லாம் கூட வச்சுக்கலாம். இப்போ சீஸ், இது அப்படியே ரெண்டையும் மூடிடணும். ஓவன் இருந்தால் ஓவன் வைக்கலாம். மெட்ராஸில் ஓவன் இருக்குது, இங்கே ஓவன் கிடையாது. இதுலேயும் பண்ணலாம். ஓவன் தான் வேணுங்கிறது கிடையாது. கொஞ்சோண்டு முன்னாடி நெய், இந்த இப்போ கொஞ்சம் மறுபடி திரும்பி போடலாம். அவன் இருந்தால் அவனில் அப்படியே வச்சு எடுத்துடலாம். ஒரு செகண்டு. நான் இப்போ எப்போதுமே இங்கே வந்துட்டாக்க இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பண்ணி காத்தால் கொடுத்துட்டேன்னா பேருக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு பேசாமல் வந்துடுவாள். 2 நிமிஷம் நல்லா வந்து மெல்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. பர்கர் பன் ரெடி ஆகிடுத்து. தக்காளி சாஸ் தொட்டுண்டு என் பேத்தி சாப்பிட போகிறா. பிடிச்சிருந்தால் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கோ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.